ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றக்கும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாங்க. இது சுட சுட சாதத்தோட நெய்யும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் இட்லி தோசைக்கு வச்சுட்டு நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம், நம்ம தோலோடும் சேர்த்துக்கலாம். நான் தோல் இன்றைக்கி பாதி நீக்கியும் நீக்காமலும் சேர்த்துருக்குறேன். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டு நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்டு வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட காரத்துக்காக ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இந்த வர மிளகாயும் ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மொறுன்னு வறுப்பட்டு வரணும். 3 நிமிஷத்துக்கிட்ட இந்த மிளகாயை நல்லா வறுத்து எடுக்கும் போதும் பூண்டும் நல்லா முழுசாக சுருங்க வதங்கி வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துகிட்டு அதே பேனில் நல்லா க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுப்பட்டு வரணுங்க. கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வறுப்பட்டு வந்துடும். இதுலேயும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அதே பேனில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உருட்டு உளுந்தும் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்தில் செய்யும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக மணமாக சுவையாக இருக்கும். இந்த கருப்பு உளுந்து நல்லா செவந்து வறுப்பட்ட மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. எண்ணெய் சேர்த்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் முடிக்கு நல்லா வறுத்து எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்ட மணம் வந்துடும் ஆரம்பிக்கும். இந்த டைமில் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அதே பேனில் 1 கப் கருப்புளுந்துக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும். கரிக்கிறக்கூடாது, நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும். லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வர ஆரம்பிக்கிற டைமில் இதையும் அந்த உளுத்தம் பருப்போடு சேர்த்துட்டு எந்த கப்பில் கருப்பு உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. மண் தூசி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு இந்த பேனில் சேர்த்துக்கலாம். 1 கப் கருப்பு உளுந்துக்கு 1 கப் எள்ளு சரியான ப்ரொபோர்ஷனாக இருக்கும். இந்த எள்ளும் சேர்ந்து நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கருப்பு உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து பேன் நல்லா சூடாக இருக்கும். எள்ளு சேர்த்தோன்னா சீக்கிரம் வறுப்பட்டு பொரிய ஆரம்பிச்சிடும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எள்ளு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் நல்ல சூடாகிருக்கும். இது கூடவே கருப்பெல்லும் பார்த்திங்கன்னா தனியாக ஆற வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதுவும் நல்ல சூடாக இருக்கணும். கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. எதுவுமே நல்லா சூடாறினதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மிக்சர் ஜாராக எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நமக்கு அரைக்கும் போது பூண்டு பல் எண்ணெய் விடும் அப்படின்னா நீங்கள் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை மட்டும் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு கடைசியாக எள்ளும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு முதல்லையே சேர்த்துட்டு இது கூட ஒரு 4லேருந்து 5 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொர நாங்கள் அங்கே பருப்பு தட்டுப்படணும். அந்த அளவு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா இந்த பருப்பு அங்கே தட்டுப்படுற மாதிரி கொரகொரப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த கருப்பு எள்ளையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கடைசியாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ பொடிச்ச வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கொரகொரன்னு ரொம்ப நைஸாக இல்லாமல் பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். எள்ளு அரைக்கும் போது எண்ணெய் விடும். அதனால் மிக்சர் ஜாரில் நிப்பாட்டி இந்தமாதிரி அடித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா கொரகொரன்னு சூப்பரான எள்ளு பூண்டு பொடி ரெடி ஆயிரும். இது சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டாலும் இட்லி தோசை கூட சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான சூப்பரான ஆரோக்கியமான எள்ளு பூண்டு பொடி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.